இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா பேசாத, நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. பேசாம அமைதியா இரு. நான் எங்க இருக்கேன்? இங்க தானே இருக்கீங்க. இல்ல, எனக்கு ஏதோ ஆன மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. வேற எங்கேயோ நான் போன மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னாச்சு? என்னை எங்க கூட்டிட்டு போனீங்க? சொல்லுங்க, எங்க? நாம எங்கெங்க போனோம்? வந்ததுல இருந்து காஃபி ஷாப்ல தான் உட்கார்ந்துருக்கோம். நீங்க தான் தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அஞ்சலி, எனக்கு மயக்கம் வந்த மாதிரி இருக்கு. இருக்கலாம். மார்னிங் நீங்க ஒழுங்கா சாப்பிடல, அதான் மயக்கம் வந்துருச்சு. அம்மா, என் காஃபி எங்க? ஐயோ, இன்னும் சொல்லவே இல்லைங்க. இல்ல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே ஞாபகம். இருங்க, நான் சொல்லிட்டு வரேன். இல்ல வேணாம், நம்ம வீட்டுக்கு போலாம். நான் ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளீஸ். சரி, வாங்க. அண்ணா வா. அவருக்கு டவுட் வந்துருச்சு டாக்டர். நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் உன்னை எப்படியே சமாளிச்சிட்டேன். இப்போ தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவரோட எல்லா பாஸ்டையும் சொல்லிருப்பாரு. ஆனா அவரோட உடம்பு ஒத்துழைக்கல. ஆமா டாக்டர். மறுபடியும் நம்ம இதே மாதிரி பண்ணா கண்டுபிடிச்சிடலாமா டாக்டர்? வேண்டாம், மறுபடியும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அவருக்கு டவுட் வந்துடும். அதோட இந்த இன்ஜெக்ஷனை ரிப்பீட்டடா போட முடியாது. அப்புறம் பேஷண்ட் பெர்மனண்டா அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. 2 மாசம் போகட்டும், வேற ட்ரீட்மெண்ட் சொல்றேன். அது மூலமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருத்தப்படாதீங்க, சரி பண்ணிடலாமா? சரிங்க டாக்டர், நாங்க வரோம். வா, நான் போலாம். வா, போயிட்டு வாங்க. என்னம்மா ஏதோ கவலையா இருக்கீங்க? இல்லைண்ணா, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். ஓ, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைண்ணே. தனியாலாம் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, சொந்த பந்தத்துல உதவி கேட்கலாம்ல? அது பிரச்சனை இல்லைண்ணே, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிடுவேன். ஆனா பணம் தான் ரெடி பண்ண முடியல. ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் இப்ப பாக்கலான்னு சொல்லிருக்காரு. அதான் அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிரும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கணும்னு. அண்ணா, போலாமாமா? நீங்க ரொம்ப ராசியான ஆளுண்ணே. ஏமா? நீங்க சொன்ன மாதிரி பணம் கிடைச்சிருச்சுன்னு 10 லட்சம் ரூபாய் பணத்தை பட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டாரு. நான் சொல்லி கிடைக்கலம்மா, உங்க நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்க. சரிங்கண்ணா, போலாமா? போலாம். நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க, உட்கார். சரிங்கண்ணா. பாட்டி, அம்மா உங்ககிட்ட எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா?
எல்லாரும் பயந்துட்டாங்க பாட்டி. என்ன அப்படியா? அப்படி என்ன பேசுனாங்க சொல்லு கேக்குறேன். தியா சும்மா இரு. நான் சொல்லுவேன். நீ சும்மா இரு துளசி, அவ சொல்லட்டும். சொல்லுடா. அம்மா, என் வீட்ல உங்களுக்கு என்ன வேலை? இவங்க 2 பேரையும் தூக்கி வெளியே ஓகே மேடம். எப்ப நீங்க தியாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே இந்த வீடு என்னோடதாயிடுச்சு. என் பொண்ணு அதட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் சம்பவம் வேற மாதிரி இருக்கும். உன்ன எல்லாருக்குள்ளயும் மேடம் புலி பூனைன்னு 2 குணம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சொன்னாதான் புரியும். கடவுள் துணையால அவங்களால உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். துளசி, என்னம்மா? உனக்கு அந்த வீட்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு துணிஞ்சு இறங்கியாச்சு. பாத்துக்கலாமா? டாக்குமெண்ட்லாம் சரியா இருந்த என்ன பிரயோஜனம்? ஆனா நீ தான் சரியில்லையே. என்ன சார் அப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? ஏயா 10 லட்ச ரூபா பணத்தை ஆட்டையை போட்டுட்டு பகுமானமா சவாரி போய்கிட்டு இருக்க நீ. உனக்கு ரொம்ப தான் தைரியம். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியலையா? ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றோம். ஏங்க, இந்த ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்கோங்க. யோ, அவர் வேற ஆட்டோல அனுப்பிட்டு வாங்க. ஓகே சார், இறங்குப்பா. இந்த ஆட்டோ போகாது, நீ வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்க. நான் எதுவும் தப்பு பண்ணல சார். சார் என்ன சார் ஆச்சு? ஏங்க, அக்யூஸ்ட் கிட்ட டிராவல் பண்ணியிருக்கீங்க, இறங்கி வேற ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க. என்ன பாக்குறீங்க? போங்க. யோ, அவர் வேற ஆட்டோல அனுப்பிவிட்டு சீக்கிரம் வாயா. சார், யாரை பார்த்து சார் அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? நான் எந்த பணத்தையும் எடுக்கலையே சார். யோ, திருநவை அவையா ஒத்துக்கிட்டான். எடுத்த பணத்தை கொடு. சார், நான் பணத்தை எடுக்கவே இல்லை சார். எனக்கு நீங்க சொல்றது ஒன்றும் புரியல சார். நீ இப்படி கேட்டா சரியா வர மாட்டா. நீ ஆட்டோ முதல்ல ஸ்டேஷன் ஓடியா, எல்லாத்தையும் அங்க போய் பேசிக்கலாம். நீ வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஓகே சார், நான் ஆட்டோல வந்துடுறேன். ரெடியா வண்டியா? சார், இங்க என்ன நடக்குதுன்னு ரெடியா எனக்கு முதல்ல புரியல ஆட்டோவை சார். ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம்.